கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இங்கு அருமையான வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நம்மை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை விதமாக நமக்கு நேராக வருகிறது. நாம் எப்படி இருக்கிறோமா? நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அப்புறம் ஞான ஸ்நானத்தின் மூலமாக அவரோடு உடன்படிக்கை செய்து அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றோம். கைகளால் கட்டப்படுகிற ஆலயத்தில் தான் தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி நம்ம ஆலயத்திலே அவரை தொழுது கொள்ள அங்கு சென்றாலும் கூட, ஆனால் மெய்யாகவே தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானால் நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்துல அவர் வாசம் பண்ணுகிறதுனால அவர் உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கின்றது. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பார்த்தீங்களா? நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. அதை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்படி என்றால் நாம் சரீரத்தை நம்ம பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். தூய்மையாக, தேவனுக்கு பிரியமாக, பரிசுத்தமாக நம்ம காத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அதனாலே மகிமை அடைகின்றார். நம்முடைய நினைவுகள், நம்முடைய கண்களின் பார்வை, நம்முடைய காதுல, நம்ம செவிகளில் நம்ம கேட்கிறவைகள், நம்ம நாவினால் பேசுகிறது, எல்லாவற்றுக்கு மேலாக நம்முடைய இருதயத்தில் இருந்து தான் எல்லாமே புறப்படுகிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார். அப்போது இருதயத்தை நம்ம மெய்யாகவே நம்ம பரிசுத்தமாக முதல்ல காத்துக்கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் நம்ம சுத்தமாய் தூய்மையாய் காத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அதனால் மகிமை அடைகின்றார். தேவனுடைய ஆவியானவர் நம்மிலே வாசம் பண்ணுகின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அதே நேரத்தில் நம்முடைய உடையிலிருந்து நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் நம்ம சரியான நேரம் உபவாசம் இருப்பது, அதே நேரத்தில் சரியான அளவு உறக்கம், அதிகமான நேரம் உறங்கி சோம்பலினாலே நம்ம அப்படி சரீரத்தை நம்ம கெடுக்கக்கூடாது. சரியான அளவு உறக்கம், அதே நேரத்தில் சரியான உடை அணிவது, இவை எல்லாவற்றிலும் நம்ம கவனத்தோடு காணப்பட வேண்டும். இப்போ வானாதி வானங்களும் கொள்ளாதவர் நீர், உமக்கு கைகளினால் கட்டப்படுகிற ஆலயம் எம்மாத்திரம் என்று சொல்லி சாலமோன் கட்டினார் அன்று. கர்த்தர் அங்கு மகிமையாக இறங்கி வந்தார். ஆசாரியர்கள் நிற்கக்கூடாதபடிக்கு மகிமையின் மேகம் அங்கு இறங்கினது என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு மகிமையான ஸ்தலங்கள் உண்டு. நம்ம எல்லாரும் சேர்ந்து கூடி தொழுது கொள்ளுகிற ஆலயம், சபைகள், இவைகளிலே மகிமையின் மேகம் அப்படி இறங்கி விடுகின்றது. கர்த்தர் அங்கே இறங்குகின்றார். தேவ மகிமை நம்மை மூடுகின்றது. நம்முடைய சரீரத்தை நம்ம எல்லா விதமான இச்சைகளுக்கும் விலக்கி காத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு சென்று நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதனோடு கூட சரீரமாகிய நம்முடைய ஆலயத்தையும் கவனமாய் காத்து கொள்ளுவோம். பிரியமானவர்களை, கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த நம்முடைய வார்த்தையின்படி நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் உங்களிலே வாசமாய் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா என்று வசனம் சொல்லுகிறது போல, தேவ பிள்ளைகள் அவர்களுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் தங்கியிருப்பதினாலே தங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் ஆண்டு கொள்ள காத்து கொள்ள கிருபை செய்வீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆமென்.